إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாம் அல்லாஹுக்கே சொந்தமானது. சிருஷ்டிகளிலே அஞ்சி வழிபட தகுதியானவன் கர்த்தரோ பிரம்மாவோ இயேசுவோ நாயனோ யாருமே கிடையாது. முதற்கண் அல்லாஹுவை துதித்தவனாக சலாத் என்னும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சஹாபாக்கள் தாபியூன்கள் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப நெஞ்சங்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் முக்கியமான ஒரு தலையங்கத்திலே பேச இருக்கிறோம், கேட்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்ததற்கு முதற்கண் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இறைவனை பற்றி பேச வேண்டும், கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். இதன் மூலம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பிரயோசனத்தை உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹ் தருவானாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எண்ணத்தின் அடிப்படையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உலகம், எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே எண்ணத்தின் அடிப்படையிலே தான் சென்று கொண்டிருக்கிறது. இதனால தான் ஹதீஸ்களினுடைய கிதாபுகளை எடுத்து பார்த்தால் முதலாவது ஹதீஸ் நியத், எண்ணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். எந்த எண்ணமாக இருந்தாலும் செயல்களுக்கு கூலி அல்ல, செயல்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி எண்ணத்தை வைத்து தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எனவே எண்ணங்கள் சரிவர இருக்க வேண்டும். இதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் எண்ணம் சம்பந்தமாக இந்த லன் என்ற வார்த்தையை 60 இடங்களிலே பேசி சொல்லியிருக்கிறான். எனவே எண்ணங்கள் மனிதர்களோடு நாங்கள் வைக்கக்கூடிய எண்ணம் சிறந்ததாக நல்லதாக இருந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். படைத்த இறைவன் மீது நல்ல எண்ணம் வைத்தால் வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும். இது ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நிறைய விஷயங்களை கேட்போம். கேட்டு முடிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த நல்லெண்ணம் இருந்தால் வாழ்க்கையிலே அதிசயங்களை, சாத்தியமற்ற அசாத்தியமான விடயங்களை கூட நாங்கள் சாத்தியப்படுத்தலாம் என்ற எண்ணம் எங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக மனிதர்களிலே ஒரு சிலரை பற்றி நாங்கள் அறிந்து வைத்திருப்போம். நல்லா பழகக்கூடிய நண்பன், அல்லது பாசத்துக்குரிய மனைவி, அல்லது என்னுடைய குறிப்பிட்ட இந்த மனிதர், அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நல்ல மனிதர் என்று. யாராவது ஒருத்தர் தப்பாக சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? எனக்கு தெரியும் அவரை பற்றி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்? அவரை பற்றிய நல்ல எண்ணம் என்னிடத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய விடயத்தில் நாங்கள் இப்படி நினைக்கிறோம் என்று சொன்னால் முழு அகிலத்தையும் படைத்த அந்த அல்லாஹ்வை பற்றி நானும் நீங்களும் என்ன நாங்கள் நினைக்கிறோம்? அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா லன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன், முழு உலகத்தையும் படைத்த இந்த அல்லாஹ்வை பற்றி நீங்கள் நினைப்பது என்ன? நாங்கள் என்ன நினைச்சிருக்கிறோம்? எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்லி கொடுத்திருக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகிய திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த திருநாமத்தில் எல்லாத்தையும் பேச போனால் கஷ்டம். ஏதாவது அல்லாஹை பற்றி அறியணுமாக இருந்தால் ஒரு சிஃபத் போதும், ஒரு தன்மையை மட்டும் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் தலைவதுக்குள்ள போகலாம். அல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு 17 தடவை கட்டாயம் ஓதணும் என்று சொன்னது ஃபாத்திஹா. இந்த ஃபாத்திஹாவில் அல்லாஹ் என்ன தன்மையை சொல்கிறான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மத் என்ற சிஃபத் அதிலே இருந்து வந்தது தான் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? முழு மனிதர்களும் விளங்கி கொள்ள வேண்டும், அல்லாஹ் இரக்கமானவன். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய இரக்கம் இருக்கிறது.
அதை நானும் நீங்களும் ஆணித்தனமாக புரிய வேண்டும். கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தனக்கு இரக்கத்தை அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான். கடமைகள் யாருக்கு? மனிதனுக்கு தான் கடமை. அல்லாஹ்க்கு கடமைகள் தேவையா? இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் கதப அலா நஃப்ஸிஹி அர் ரஹ்மா, இரக்கம் காட்டுவதை தனக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட முகத்தை எப்படி காட்ட நினைப்போம்? எல்லாருக்கும் முன்னாலே நாங்கள் சாஃப்டாக இருக்க மாட்டோம். ஒரு சிலருக்கு முன்னால் நாங்கள் ரஃப்பாக காட்டோடும். அப்போ தான் என்ன வேலை நடக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களிடத்திலே நபியை நீங்கள் பிரஸ்தாபம் செய்யுங்கள். நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூர் அர் ரஹீம், பாவம் எவ்வளோ செஞ்சாலும் மன்னிக்கக்கூடியவன், என்னதான் இருந்தாலும் என்னுடைய ரஹ்மத் ரொம்ப விசாலமானது, இதனை நீங்கள் நபியை நீங்கள் சொல்லுங்க. யாராவது சொல்லுவாங்களா? அப்படி அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழியின் மூலமாக ஒரு விஷயத்தை விளக்குகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், உமர் ரலியும் இருக்கிறார்கள். உமர் ரலி அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் புகாரியினுடைய 5999வது ஹதீஸ். ஒரு பெண் தனது குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார், பாசத்தோட பால் ஊற்றார். இப்போ இதை பார்த்ததோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த குழந்தையை தாய் நெருப்புல போட விரும்புவாளா? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சின்ன பிள்ளையில தான் பாசம் கூட இருக்கும், அடுத்த பிள்ளைகளை விடவும் சிறிய பிள்ளைகள் மீது பாசம் கூட இருக்கும். ஏன்? என்னதான் இருந்தாலும் வாயை திறந்து சொல்ல முடியாது. வலிச்சாலும் அழும், பசிச்சாலும் அழும், வேற எந்த தேவையா இருந்தாலும் அழும். அதனால தான் துவா செய்யும்போது எப்படி துவா செய்வோம்? ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. சின்ன பிள்ளைகளை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டாங்களோ அதை போல பார்த்துக்கணும்னு தான் நம்ம துவா செய்வோம். அப்ப சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அப்படி நெருப்புல போட மாட்டாள். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா, இந்த குழந்தையோடு தாய் கொண்ட இரக்கத்தை விடையும் அல்லாஹு தஆலா அதிகமாக இரக்கமானவன் மனிதர்களோடு. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வை நாங்கள் என்ன நினைத்து வைத்திருக்கிறோம்? நிறைய ஹதீஸ்கள், ஒரு 2 ஹதீஸை மட்டும் சொல்லி அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். ஒரு மனிதர் வாழ்க்கையில் நன்மை என்பதை செய்தது கிடையாது. லம் யஅமல் அமலன் கைரன் கத்து. இந்த ஹதீஸ் எதில் வருதுன்னா புகாரியுடைய 7506வது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், பனு இஸ்ராயல் அந்த கூட்டத்தில் இருந்த மனிதர், பாவம்தான் செய்த மனிதர், நன்மையே செய்தது கிடையாது. கடைசி சந்தர்ப்பம் அவருக்கு விளங்குது, அவரோட ரூஹ போகுது, அவர் மரணிக்க போகிறார். அப்போ அவர் வசியத் ஒன்று செய்கிறாரு. இந்த உலகத்தில் யாருமே அப்படி வசியத்து செய்தது கிடையாது. என்ன வசியத்? நான் மரணித்தால் என்னை எரித்து பாதியை கடலில் அப்படியே போட்டுருங்க, தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சி போகட்டும். அடுத்த பாதியை காற்றில் நீங்கள் அப்படியே தூக்கி வீசிடுங்க, தூற்றிடுங்க. ஏன்? அல்லாஹு தஆலா என்னை மறுமையிலே எழுப்பாட்டினால் முழு உலக மக்கள் யாருக்கும் செய்யாத நோவினையை எனக்கு செய்வான் என்று நான் நம்புகிறேன். அந்த பயம் ஒன்று எனக்கு இருக்குது. அப்படி அந்த மனிதர் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா மறுமையிலே அவரை எழுப்பாட்டி கேட்பான், ஏன் இப்படி செய்தாய்? அவர் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான், மின் ஹஷ்யத்திக யா ரப், யா அல்லாஹ் உன்னை பயந்தேன், வேற ஒரு வார்த்தையும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நான் இரக்கமானவன், இந்த பயம் உன்னுடைய உள்ளத்தில் இருந்ததனால் உன்னை நான் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன். அப்படிப்பட்ட ரஹ்மான் பாவம் செய்கிறாரா? நாங்கள் பார்த்து என்ன சொல்லுவோம்? ஒரே ரூமில் தங்குறோம், நான் பயானுக்கு வாரேன், தொழுவுறேன், நீ தொழுவுற இல்லையே, சொல்கிறோமா இல்லையா? யாருக்கும் நரகவாதி என்று சொல்லிட முடியாது. பாவம் செய்கிறீங்களா, நீங்கள் நரகவாசி. நான் பாரு கிழமை பயானுக்கு போகிறேன், எவ்வளோ நல்ல விஷயம் செய்கிறேன், இது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இப்படியே செஞ்சுட்டு இருந்தால் நரகுக்கு தான் போவாய் சொல்ல முடியுமா? ஏன்? அப்படி சொன்னால் அல்லாஹ் அவரை தண்டிப்பான். இஸ்லாமிய அகீதா, அல்லாஹ் ரஹ்மான், அந்த ரஹ்மத்திட விஷயத்தில் ஒரு மனிதன் கையை வைத்தால் நரகத்தில் தான் டிரெக்டாக போடுவான் அல்லாஹ். இதற்கு பெரும் உதாரணம் அபூதாவுதில் வரக்கூடிய 4901வது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், 2 மனிதர்கள் இருந்தார்கள் பனு இஸ்ரவேலர்களில். ஒரு மனிதர் பாவம் செய்து கொண்டே இருப்பார், இன்னொருவர் நலவு எந்த விஷயத்தில் இருக்குது என்று தேடி தேடி செய்வார். நல்லவர் சொல்வார் மற்ற தோழரை பார்த்து, அக்சிர் அம்மா அன் தஃபி, என்ன பாவம் செய்கிறாயோ அதை நீ குறைச்சிக்கோ. ஏன்? அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறாய், பாவம் செய்து கொண்டே இருக்காது.
சொல்றது நல்ல விஷயம், சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொல்லி சொல்லி முடியாம கடைசியில் சொல்றாரு, இப்படி செய்தால் உனக்கு நரகம் தான் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா உன்னை அனுப்பவே மாட்டான், நுழைவிக்க மாட்டான். இதனை சொல்லி விடுகிறார். மறுமையில் அல்லாஹ் பார்த்து கேட்கிறான், நீ பாவம் செய்தாய், இருந்தாலும் நான் மன்னிப்பேன் என்ற எண்ணம் இருந்தது, சொர்க்கத்துக்கு போ. நீ எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் என்னுடைய ரஹ்மத்தினுடைய விஷயத்தில் கை வைத்ததனால் நீ நரகத்துக்கு போ என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மான் என்ற சிபத்தை ஆழ பதிய வைக்க வேண்டும். யாரிடத்திலையும் நீங்கள் பாவம் செய்றீங்க அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிடவே கூடாது. எனவே இப்படிப்பட்ட இந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ், அவன் மீது நாங்கள் அதிகமாக நல்லெண்ணம் வைக்கணும். குறிப்பாக ஒரு சில சந்தர்ப்பங்களை நாங்கள் தளர்ந்து போகிறது இருக்குது. அப்படியான ஒரு இடம் துவா செய்கிறது. துவா அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரிய கிஃப்ட். ஒரு மனிதர் சொல்கிறாரு, எங்களோட முதலாளி சொல்கிறாரு, உனக்கு எப்போ என்ன தேவைண்டாலும் என்னிடத்துல கேளு. எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அவர்கிட்ட கேட்டால் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படியா இல்லையா? அதே போல தான் துஆவும். குர்ஆனில் நிறைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது யஸ்அலூனக், நபியே உங்களிடத்திலே மனிதர்கள் இவ்வாறு கேட்கிறார்கள், குல் நீங்கள் சொல்லுங்க. ஆனால் துஆட விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, என்ன சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் நபியே. நபியை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்ல தேவையில்லை. فَإِنِّي قَرِيبٌ, நான் நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அவன் கரமேந்தி துஆ செய்கிறானா நான் பதிலளிக்கிறேன். அல்லாஹ் கேட்கும் பொழுது, நாங்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறான். நாங்கள் தான் அவசரப்படுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யுஸ்தஜாபு லிஅஹதிக்கும் மாலம் யஅஜல், நாங்கள் படுற அவசரம்தான் எங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கான காரணம். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறான். துஆ கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டீர்கள் என்று சொன்னால், இதா தஅவுதுமுல்லாஹ ஃபஅஸிமு ஃபி துஆ, துஆவில உறுதியாக இருங்க. அந்த ஹதீஸிலே வரும், யா அல்லாஹ் நீ நாடுனா மன்னிச்சுக்கோ, நீ நாடுனா இரக்கம் காட்டு. இப்படி அல்ல, நான் கேட்கிறேன் நீ தந்துதான் ஆகணும். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். வாப்பா வெளிநாட்டில், புள்ள வீட்டில் இருக்குது, வாப்பாவை நேரடியாக கண்ணில் கூட காணல, ஆனால் உறுதியாக சொல்லுமா இல்லையா, எனக்கு ஒரு 10 ரூபாய் சாமான் தேவை, எனக்கு வாங்கிக்கொள்ளல மீன், என் வாப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரு. வாப்பா சொன்னாரா தருவேண்டு? இல்லை. ஏன்? வாப்பா மீது உள்ள நல்ல எண்ணம். இதை விடவும் நல்லெண்ணம் யார் மேலே நாங்கள் வைக்கணும்? படைத்த நாயனோட வைக்கணுமா இல்லையா? இதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. நாங்கள் அவசரப்படாமல் உறுதியாக ஒரு விஷயத்தை கேட்போம் என்று சொன்னால் அல்லாஹ் சத்தியமாக நிச்சயமாக தருவான். ஹுஸ்னுல்லன், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் இருக்கணும். நல்லெண்ணம் துஆவுக்கு ஒரு உயிரோட்டம். இந்த நல்லெண்ணத்தோட துஆ செஞ்சால் ஒரு காலமும் அந்த துஆ வீண் போகிறது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதன் துஆ செய்கிறான், மாமின் முஸ்லிமின் யதுஉ பிதஅவத்தின் லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா கதியத்து ரஹிமின், ஒரு பாவத்தை கேட்குறாரு, யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு பாவம் செய்யணும்னு கேட்குறாரு. அப்படி துஆ இல்லை. அல்லது 2 பேர் பிரிஞ்சு போகணும்னு துஆ செய்கிறாரு. இப்படி உறவை முறிப்பதற்காக அல்லது ஒரு பாவம் இது அல்லாமல் வேற ஒரு விஷயத்துக்காக ஒரு மனிதர் துஆ செய்தால் அல்லாஹ் 3 மாதிரி பதிலளிப்பான். முதலாவது விஷயம், ஐயோ அஜ்ஜில ஹாஜத்துஹு தஅவத்துஹு, அவருடைய அந்த தஅவத் துஆ அவசரமாக என்ன செய்யும், அங்கீகரிக்கப்படும். உடனே அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். யோசிப்பான் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுக்கு தெரியும் இவனுக்கு இப்போ இதை கொடுத்தா தான் நல உண்டு, அல்லாஹ்வுக்கு தெரியும். மனிதனிடத்தில் நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு எது தேவையோ அதைத்தான் அவங்களால தர முடியும். அவங்க யோசிப்பாங்களா? 1000 ரூபா கடன் கேட்டால் புத்திமதி சொல்கிறது இல்லை, தேவைண்டா 1000 ரூபா கொடுக்குறது, இல்லைண்டா கொடுக்காம போகிறது, அவ்வளோதான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு எது சிறந்தது என்பதாக பார்ப்பான். நீங்கள் ஒரு வாகனத்தை கேட்குறீங்க, அல்லாஹ்ட்ட நலவ நாடி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறீர்கள், ஒரு வாகனத்தை கேட்கிறீர்கள். அந்த வாகனத்தை தந்தா அதன் மூலமாக நீங்கள் ஆக்சிடென்ட் படக்கூடிய சான்ஸ் இருந்தால் என்ன செய்வான், என்னுடைய அடியான் எனக்கு துஆ செய்தான், எனவே அதை நான் கொஞ்சம் லேட்டாக்கி கொடுக்கலாம். அல்லாஹு தஆலா என்ன செய்வான், எங்களுக்கு எது பொருத்தம் என்பதை பார்த்து அல்லாஹ் தருவான். முதலாவது விஷயம், அவசரமாக தருவான் அல்லது மறுமையிலே கூலியாக தருவான். அந்த துஆவை எல்லாம் சேமித்து வைத்து
மறுமையிலே தருவான். அவ்வாறு இல்லையா எங்களுக்கு வரக்கூடிய அந்த முசீபத்துக்களை அதுக்காக வேண்டி, அந்த துஆவுக்காக வேண்டி நீக்குவான். ஆனால் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் நீ தருவாய் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கேட்கக்கூடிய விஷயம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக தருவான். குர்ஆன்ல சூரா மரியம் அல்லாஹ் தஆலா தெளிவாக பேசுகிறான். காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மதி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. நபியே, அல்லாஹ் தனது அடியான் ஜக்கரியா அவருக்கு செய்த ரஹ்மத்தை, இரக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த நபி, அந்த மனிதர் என்ன செய்கிறார்? துஆ செய்கிறார், பலகீனத்தை சொல்கிறார். வயசாளி ஆயிட்டனே அல்லாஹ். இத் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, மறைவாக தாழ்ந்த குரல்ல கேட்கிறார் அவர். قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا. உடம்புல பலம் இல்லை, தலையெல்லாம் நிறைச்சிருச்சு. இப்போ நான் கேட்க போகிற விஷயம் என்ன தெரியுமா? குழந்தையை கேட்க போகிறேன். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், அபூர்வம். ஒரு வயசாளி உட்கார்ந்து என்ன கேட்குறாரு? குழந்தை வேணும்னு கேட்டால் நாங்கள் சிரிப்போம். ஆனால் பலகீனத்தை சொல்லிவிட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வலம் அகுன் பிதுஆஇக ரப்பி ஷகியா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் துஆ செய்தால் கிடைக்காதுன்னு இல்லை, கிடைக்கும் என்ற நல்லெண்ணம். என்ன சொல்கிறாங்க? யா அல்லாஹ், எனக்கு வயசாயிடுச்சு, நான் வயசாளி ஆகிட்டேன், எனக்கு வயசாகிடுச்சு, முடியெல்லாம் நிறைச்சிடுச்சு, உலகமே சொல்லுது புள்ள கிடைக்காதுன்றாலும் உன்னிடத்திலே கேட்டால் கிடைக்கும் என்ற நல்ல எண்ணம். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா மாட்டானா? பலகீனத்தை சொல்கிறார்கள். பின்னால் சொல்கிறார்கள், வ இன்னி கிஃப்துல் மவாலிய மின் வராஇ, எனக்கு பின்னாலேயும் ஒரு நபி வேணும். எரிசுனி வயரிசு ஆலி யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததியிலிருந்து நபிமார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் ஒரு நபி, எனக்கு பின்னாலேயும் ஒரு நபி வேணும். எப்படியெல்லாம் முறையிடுகிறார்கள். நல்ல எண்ணம் வச்சா கேட்டது மட்டுமல்ல, அதை விடவும் கூடுதலாக கிடைக்கும். அதான் சொன்ன, சாத்தியம் இல்லாததையும் என்ன செய்யும்? சாத்தியமாக்கி தரும். அதிசயங்கள் நிகழும். அல்லாஹ் மேலே வச்ச நல்ல எண்ணம் வெறுமனே குழந்தையை மட்டும் கேட்கல. குழந்தை கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் கேட்கிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், குழந்தையும் வேணும். வஜஅல்ஹு ரப்பி ரதியா, அந்த குழந்தை பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு நல்ல மனிதனாகவும் இருக்கணும். கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்க குழந்தையும் கிடைக்கணும், அவர் நேர்வழியில் இருக்கணும் என்று, பொருந்தி கொள்ளப்பட்டவராக இருக்கணும் என்றும் துஆ செய்கிறார்கள். இந்த துஆ செய்யும் பொழுது சொன்ன பாவிச்ச வார்த்தை என்ன? வலம் அகுன் பிதுஆஇக ரப்பி ஷகியா, உன் மீது நல்ல எண்ணம். அல்லாஹ் தஆலா ஒண்ணுமில்லை, அடுத்த வசனத்திலே சொல்கிறான் என்ன? யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம். ஜக்கரியாவே, சத்தியமாக உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? குழந்தையை தருவோம் என்று நன்மாராயம் சொல்கிறோம். இதுதான் நல்லெண்ணத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் சொல்கிறான், நல்லெண்ணம் வைத்து கேட்டதனால் இஸ்முஹு யஹ்யா, அந்த குழந்தையையும் தருகிறோம், குழந்தைக்கு பேரையும் வச்சு தாரோம். முழு உலகத்திலேயும் யஹ்யாண்டு அதுவரைக்கும் பேர் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா, முழு உலக வரலாற்றிலும் இந்த பெயரை யாருமே வைத்ததில்லை, உங்களுக்கு பேரையும் வச்சு தாரோம். அல்லாஹ் பேர் வச்சது யாருக்கு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். சுமைக்கிற நேரங்களில் இந்த குர்ஆனிய வசனங்களை பாருங்க, இன்ஷா அல்லாஹ் நிறைய குர்ஆனிய வசனங்கள் வரும். இந்த விஷயம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நம்ப முடியல. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! துஆ செஞ்சா நல்லெண்ணத்தோட உடனே கிடைக்கும்ன்றதுக்கு பெரிய ஒரு ஆதாரம் தான் இது. அவங்க சொல்றாங்க, கால ரப்பி அன்னா யகூனு லி குலாம் வகானத் இம்ராஅதி ஆகிரா வகத் பலக்து மினல் கிபரி இத்தியா. மனைவி குழந்தை கிடைக்கக்கூடிய ஆளும் இல்லை, நானும் ரொம்ப வயசாளி ஆகிட்டேன். கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கால கதாலிக் கால ரப்புக ஹுவ அலைய ஹய்யின். உங்களுக்கு இது கஷ்டமான விஷயமாக இருக்கலாம், ஆனால் இந்த ரப்புக்கு லேசான ஒரு விஷயம். உகது கலகத்துக மின் கபுலு வலம் தகு ஷைஆ. உங்களுக்கு ஒரு உருவமே இல்லை, ஒரு மனிதனாக உங்களை உருவாக்குனவன் யாரு? நான். அப்படிப்பட்ட எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் கேட்குறாங்க, கால ரப்பி ஜஅல்லி ஆயா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு அத்தாட்சியை தரணும். ஏன்? நீ சொல்கிற விஷயம் உண்மைன்னு நான் நம்பணும். ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்கிறான், 3 நாளைக்கு நீங்கள் பேசுவீங்க, உங்களோட சத்தம் யாருக்கும் கேட்காது. குர்ஆன் சொல்கிறது. இப்படி அவர் செய்த துஆ அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்கிறான்.
அதே போல் ஒரு சில துஆக்கள் நல்ல எண்ணத்தோடு கேட்டால் பல வருடங்களுக்கு பின்னாலே என்ன செய்யும், அது கிடைக்கும், சிறப்பானதாக கிடைக்கும். அதுக்கு பேர் உதாரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சம்பவம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது பிள்ளையை இழக்கிறாங்க. சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரர்கள் வந்து சொன்னது எப்படி தெரியுமா? என்னுடைய சகோதரர் யூசுப் மரணிச்சிட்டார்னு மட்டும் சொல்லலை, பிதமின் கதிப், ஒரு ஆடையை கொண்டு வந்து சொல்கிறார்கள், இதில் ரத்தம் இருக்குது, இந்த ரத்தம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்லியிருப்பார்கள்? ஒரே ஒரு விஷயம், ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். நீங்க என்ன வேண்டாலும் சொல்லுங்க, பொறுமையா இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம். ஒரு சில காலங்களுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டினுடைய பெரிய ஒரு போஸ்ட் அதுக்கு வராங்க. அதாவது பொருளாதார அந்த நிதித்துறைக்கு அமைச்சராக வராங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களோட சகோதரர்களில் அவங்களோட தாய்வழி சகோதரரும் சேர்ந்து வராரு. அந்த சகோதரரை தன்னோட சேர்த்து வச்சு கொள்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டாவது மகனும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரெண்டாவது மகனும் அவரை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, இல்லாமல் போயிட்டாரு. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்றாங்க? கால இன்னமா அஷ்கு பசி வஹுஸ்னி இலல்லாஹ். சூரா யூசுப். என்னுடைய கவலைகளை சஞ்சலங்களை எல்லாம் அல்லாஹ்விடம் மாத்திரம் நான் சொல்வேன். ஏன்? வஅஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன். எனக்கு தெரியும் அல்லாஹ்வை பற்றி, எனக்கு நல்லெண்ணம் இருக்குது, அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து தருவான். இந்த ரெண்டு புள்ள இல்லைன்றதோட பெரியவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வாப்பாவை ஃபேஸ் பண்ற சக்தி எனக்கு இல்லை, நானும் வரமாட்டேன். அப்போ 3 புள்ளகளை இழந்துட்டாரு. 3 புள்ளகள் என்ன செய்யறதுன்னு தெரியாது. நாங்கள் என்ன செய்வோம்? எப்படியாவது போய் பார்ப்போம்னு தான் யோசிப்போம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அஸல்லாஹு அன் யஅதியனி பிஹிம் ஜமீஆ. சூரா யூசுப் எடுத்து பாருங்க, அற்புதமான சம்பவங்கள் சொல்லக்கூடிய அந்த சூரா. அல்லாஹ் முழு குழந்தைகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு போதுமானவன். இது ஃபெஸ்ட்டுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது சொன்னது, பெரியவராகி இப்போ போஸ்டிங்கில் இருக்கிறாரு, இப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ் திருப்பி கொடுத்தானா இல்லையா? எனவே துஆ செய்யும் பொழுது நல்லெண்ணத்தோடு துஆ செய்தால் எங்களுக்கு பல வருடங்கள் போகலாம், நான் கேட்டதை கூட மறந்திருப்பேன், ஆனால் அல்லாஹ் மறக்க மாட்டான். அதனால தான் இமாம்கள் எழுதுவார்கள், ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்கிறோம், அந்த கேட்ட விஷயம் எனக்கு கிடைத்தால் நான் சந்தோஷப்பட வேண்டியது ஒரு தடவை. ஏன்? நான் கேட்டது கிடைச்சிட்டு. நான் கேட்டது கிடைக்கவில்லையா, பல 100 மடங்கு நீ சந்தோஷப்படணும். ஏன்? படைத்த இறைவனுக்கு தெரியும் உனக்கு எதனை எந்த சந்தர்ப்பத்தில் தர வேண்டும் என்று. எனவே அவனுடைய அந்த நாட்டத்தை நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இமாம்கள் சொல்கிறார்கள். ஒரு சில பொழுதுகளிலே எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது நலவாக இருக்கும். ஏன்? கிடைச்சா அதை வச்சு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நான் நரகத்துக்கு போகிற அந்த வழியும் இருக்கலாம். ஆனால் அது அல்லாஹ் எங்களுக்கு தராமல் இருந்தால் அதுக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு 1000 சுஜூதுகள் செய்துவோம் சில நேரங்களில். அப்படியா இல்லையா? ஒரு சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு கிடைக்காமல் இருப்பது நலவாக இருக்கும். என்ன இருந்தாலும் நாங்கள் கேட்கிறோமா, துஆ செய்கிறோமா, முதலாவது அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்து கேட்க வேண்டும். அதுதான் எங்களுடைய துஆவினுடைய உயிரோட்டம். இது அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கக்கூடிய முதலாவது சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பம் கஷ்டமான சூழ்நிலை. யார்கிட்ட வாய்விட்டு கேட்கறதுன்றே தெரியல. ஊரில் இருக்கிறேன், எங்களோட வாப்பாவுக்கு சோம் இல்லை, உமாவுக்கு சோம் இல்லை, ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு நிலை, என்னால் எதுவுமே செய்ய முடியல, தத்தளிச்சு கொண்டு இருக்கிறேன், மனம் பதறுகிறது, என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், நீ அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் எல்லாம் பாதுகாத்து நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ் உனக்கு முன்னால் நின்று உதவி செய்வான். இதா சஅல்த, நீ கேட்பதாக இருந்தால் நல்லெண்ணம் கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேள். வஇதா ஸ்தஅன்த, உனக்கு உதவி தேவை என்று சொன்னால் ஃபஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீ உதவி செய். ஏன்? வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக். முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஒரு நலவை கொண்டு வந்து சேர்க்க நினைத்தாலும் அல்லாஹ் நாடாத ஒன்றை அவர்களால் கொண்டு வர முடியாது. இந்த நல்ல எண்ணம் அல்லாஹ் மீது இருக்கணும். ஏன்? அல்லாஹ் நினைச்சா தான் கிடைக்கும். இல்லை முழு உலகமும் சேர்ந்து எனக்கு ஒரு கெடுதியை கொண்டு வந்து சேர்க்க நினைத்தாலும் அது அல்லாஹ் எனக்கு எழுதாத வரைக்கும் அது என்னை வந்து சேராது. இந்த விஷயத்தை நானும் நீங்களும் ஆணித்தனமாக உறுதியாக நம்ப வேண்டும். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும்
அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்தால் அல்லாஹ் சாத்தியப்படுத்தி தருவான். நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறார்கள். போகும்பொழுது ஒரு குகையில் இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், அந்த குகையினுடைய கீழ்ப்பகுதி ஓப்பன், மேலால தான் என்ன குகை மாதிரி இருக்கும், கீழால ஓப்பன் ஆகியிருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைக்கு ஒரு பிரமாணம் சொல்லப்படுகிறது, யாராவது ரசூலுல்லாவை கொலை செய்தால் அவருக்கு இப்படி கிஃப்ட் நாங்கள் தருவோம் என்று. அப்போ ஆவலோட வாளோட சுத்துகிறார்கள் காஃபிர்கள், சுத்தி வாள். இதனை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்போ நாங்கள் மாட்டிக்கொண்டோமா? அவங்களோட யோசனை வருகிறது, இப்போ என்ன சரி ரசூலுல்லாஹ்க்கு நடந்துருமா? இப்படி யோசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், லவ் நதர அஹதுஹும் தஹ்த கதமைஹி லரஆனா. யாராவது ஒருத்தர் கீழே குனிஞ்சு பார்த்துட்டா எங்களை கன்றுவாங்களே யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா லன்னுக பிஸ்னைனி யா அபூபக்கர் அல்லாஹு சாலிசுஹுமா. நாங்கள் 2 பேர் இருக்கிறோம் என்றா நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. சூரத்து தௌபாவினுடைய 40வது வசனம் பேசுகிறது, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் ஒரு காலம் எங்களை வீணாக்க மாட்டான், எங்களை அழிச்சு போட மாட்டான். சொன்ன ஒரு வார்த்தை அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க சிலந்தி வலை அது இது. குர்ஆன் அப்படி சொல்லலை. நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாத படையை கொண்டு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம். அப்ப யார் அது? மலக்குமார்கள். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் உதவி செய்கிறான். என்ன இபாதத் செஞ்சாங்க அந்த சந்தர்ப்பத்தில்? என்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? ஒரு நல்ல எண்ணத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு வார்த்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இதை போல ஒரு சந்தர்ப்பம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரும். பின்னால ஃபிர்அவுன் திரட்டி கொண்டு வாரான். மாட்டுனா உண்மையில என்ன செஞ்சிருவாங்க? கொலை செஞ்சிருவாங்க. முன்னால கடல். சூரத்து ஷுஆரா தெளிவாக பேசுகிறது. இப்போ சூரத்து ஷுஆராவினுடைய 61வது 2வது வசனம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வந்தவர்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டார்கள், என்ன தெரியுமா? மூசா உங்களை நம்பி வந்தோம், இன்னா லமுதுரக்கூன், நாங்கள் மாட்டிக்கொண்டோம், எங்களோட நிலைமை முடிஞ்சிடுச்சு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய முடியும்? ஒரு தனி மனிதனாக என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், கல்லா, நீங்கள் நினைப்பது போன்று அல்ல, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். சயஹ்தீன், சயஹ்தீன் என்ன? சயஹ்தீன்டா ஹிதாயத் காட்டுவான். அப்படியா? ஹிதாயாண்டா 2 மானா இருக்குது, 2 அர்த்தம். ஹிதாயத்துண்டா பொதுவான ஒன்று, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் நேர்வழியை தான் நம்ம கேட்கிறோம், அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இராஅத்து தரீக், பாதையை காட்டுதல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நபியை பார்த்து, வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நீங்கள் நேர்வழியின் பக்கம் நீங்க என்ன செய்வீங்க? பாதையை காட்டுவீங்க. ஆனால் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. ஹிதாயத்தை கொடுக்குற யாரு? அல்லாஹ். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. எனவே இதுல 2 அர்த்தம் இருக்குது. இதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னோட இருக்கிறான், எனக்கு வழியை காட்டுவான். அல்லாஹ் காட்டினானா இல்லை வழியை? அல்லாஹ் நினைச்சிருந்தா ஃபிரௌனை எப்படியுமே அழிச்சிருக்கலாம். காத்து அல்லாஹ்வோட கண்ட்ரோல்ல தானே இருக்குது, எல்லாமே அல்லாஹ்வோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஆள் சமூக கூட்டத்தை அழிச்ச மாதிரி அழிச்சிருக்கலாம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இக்கட்டான சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் மீது நல்லெண்ணம், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று பாவித்து சொன்ன வார்த்தை அதிசயத்தை நிகழ்த்துகிறது. இதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சாத்தியம் இல்லாத விஷயத்தையும் சாத்தியப்படுத்துவது அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நல்ல எண்ணம். அல்லாஹ் தஆலா வரலாறாக சொல்கிறான், நல்ல எண்ணம் வரலாறாக மாறும். குர்ஆன்ல எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார்கள், ஏன் ஒரு குறிப்பிட்ட சிலரை அல்லாஹ் சொல்கிறான்? நல்லெண்ணத்தோடு நடந்த நபிமார்களுடைய செய்திகள் தான் குர்ஆன்ல வருகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், வழியை காட்டுவான் என்று. அல்லாஹ் தஆலா வழியை காட்டினான். இப்படி எல்லா சந்தர்ப்பத்திலையும் நானும் நீங்களும் கஷ்டமான சிச்சுவேஷன் வருகிறதா, அல்லாஹ் இருக்கிறான். அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூ. சஞ்சலத்தோடு இருக்கக்கூடியவர்கள், கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடியவன் யார் இருக்கிறான்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கிறார்களா? இலாஹும் அல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான். அதே போலதான் ஒரு சில இடங்களிலே எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு கூட தெரியாமல் இருக்கும், மாட்டிக்கொண்டோம் என்று நாங்கள் நினைப்போம். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹ். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இதனை நெருப்பிலே போடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அதே போல ஒரு யுத்த முடிவிலே
மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து வருகிறார்கள், உங்களை தாக்கப் போகிறார்கள் என்று பயங்காட்டுவதற்காக சொல்கிறார்கள். அல்லதீன கால லஹும் நாசு இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா. இவர்கள் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய நேரத்திலே அல்லாஹ்வை பயந்து ஈமானால் அதிகமாகிறார்கள். சொல்கிறார்கள் வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். இதுதான் நல்லெண்ணம். அந்த சஹாபாக்கள் அழிஞ்சதாக வரலாறு இருக்குதா? இல்லை. ஏன்? எந்த கஷ்டம் வரட்டும், எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். எனக்கு ஒரு சோதனை வருகிறதா, நாங்கள் எப்படி பார்க்கணும்? அந்த சோதனை எப்படி பார்க்கணும்? வலனுதீகன்னஹும் மினல் அதாபில் அத்னா தூனல் அதாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். நல்ல மக்களுக்கு பெரிய தண்டனை வருவதற்கு முன்னால் நரகத்துக்கு அவங்க செல்லாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சின்ன சின்ன சோதனைகளை தருவான். ஏன்? எங்களோட கொண்டு இறக்கம். இப்படி நாங்கள் நல்லெண்ணம் வைக்கணும். இது எங்களுடைய கஷ்டமான நிலைமைகளில் வைக்கக்கூடிய நல்லெண்ணம். மூணாவது, மனிதர்கள் நல்லெண்ணம் இல்லாமல் போகிற அந்த சந்தர்ப்பங்களில் மூணாவது என்ன தெரியுமா? நோய். நோய் வந்துட்டா ஒரு சிலவங்களுக்கு தாங்கி கொள்ளவே முடியாது. வயசில் மூத்தவங்க இருப்பாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் யோசிப்போம், அவங்க ஈக்கிறத விடவும் இல்லாமல் போனால் அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கும் ரெஸ்ட்டாக இருக்கும் என்று. இப்படி அல்ல, மார்க்கம் சொல்லித் தருகிறது. இதை நாங்கள் எப்படி பார்க்கணும்? ஒரு மனிதர் நோயாளியாக இருக்கிறாரா, அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகிறது. நோய் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ லம் யுன்ஸில் தாஅன் இல்லா அன்ஸல மாஹு தவா. எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கு மருந்து இருக்கிறது. டாக்டர்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கலன்றதுக்காக வேண்டி மருந்து இல்லாமல் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன் வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன் வ இதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன். நான் நோயுற்றால் அல்லாஹ் என்னை சோப்படுத்துவான். பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அல்லாஹ் என்ன படைத்தவன், எனக்கு ஹிதாயத்தை தருவான், எனக்கு சாப்பாடு குடிக்கிறதுக்கு எல்லாம் தாரவன் அல்லாஹ். நான் நோயுற்றால் எந்த நோயாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஷிஃபாவை தருவான். இப்படி நோய் வருகிறதா, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இந்த நோயை தருகிறான். அதே போல் எத்தனையோ துஆக்கள் இருக்குது. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்ஸகஃபி, இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு முறைப்பாடு செய்கிறார்கள். நான் இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் என் உடம்புல ஒரு வலி ஒன்று இருக்குது, இதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்க ரசூல். நான் சொன்னதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிஸ்மில்லா பிஸ்மில்லா. இந்த 3 தடவை பிஸ்மில்லாவை சொல்லி எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல கையை வச்சு பிஸ்மில்லா 3 தடவை சொல்லி அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர், இதை ஓதுனா நோய் குணமாகும். பாடமாக்கணும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ஓதி வரணும். இது நல்லெண்ணத்தோடு ஓதுனோமா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஷிஃபா கட்டாயம் கிடைக்கும். இதை ஓதி அவருக்கு அது சோமாகுது. என்ன? பிஸ்மில்லா 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 3 தடவை சொல்லிட்டு அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அல்லாஹ்வினுடைய சக்தியை கொண்டு நான் என்ன செய்கிறேன், என்ற நோயினுடைய பாதிப்பை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியது, நோய் விசாரிக்க போனால் அவள் அப்படி கையால் தடவி விட்டு ஒரு துவா ஓதுவாங்க. அல்லாஹும்ம அத்ஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. எந்த ஒரு பிரதி, அதாவது ஒரு நோய் குணமாகினாலும் அதனுடைய பாதிப்பு இருக்கும். எந்த பாதிப்பும் இல்லாமல் நோய் போகணும் என்று ஓதக்கூடிய இந்த துவா, அல்லாஹும்ம ஷ்ஃபி அன்த ஷாஃபி, யா அல்லாஹ் நீதான் நோய்க்கு நிவாரணம் தரக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக், மருந்து அதை யாரும் தரலாம், நிவாரணியை அந்த சுகத்தை தரக்கூடியவன் நீதான். ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா, அந்த நோய் நிவாரணிக்கு பின்னால வேற எந்த நோயும் அதனுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கணும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த துஆக்கள் இருக்குது. இந்த துஆவை கட்டாயம் நாங்கள் நல்லெண்ணத்தோடு ஓதணும். நல்லெண்ணத்தோடு ஓதுகிறோமா அந்த நோய் எங்களை விட்டும் அப்படியே இல்லாமல் போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியினுடைய 5656வது ஹதீஸ். ஒரு மனிதரை நோய் விசாரிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். போய்த்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க, ஒரு துவா, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். நோய் விசாரிக்க போனால் ஓதக்கூடிய துவா, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். அதாவது உங்களோட பாவத்துக்கு இது ஒரு என்ன, பாவ மன்னிப்பாக இருக்கட்டும், பாவத்தில் இருந்து உங்களை இந்த நோய் சுத்தப்படுத்தட்டும், அல்லாஹ் நாடுனால் நீங்கள் லேசாகி வருவீங்க என்று ஒரு துவா செய்கிறார்கள். இது அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்து ரசூலுல்லாஹ் ஓதுன உண்டு. சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அதனை ஏற்றுக்கொண்ட என்ன நடக்கும்? ஆரோக்கியமாக வாழ்வார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்படி அல்ல.
நபியை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கல்லா பல் ஹிய ஹும்மா தஃபூர் அலா ஷேஹின் கபீர் துஸீருஹுல் குபூர். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் ரொம்ப ஓவராகிக்குது காய்ச்சல். இந்த காய்ச்சல் வந்துக்கிறது ஒரு வயசாளிக்கு. இந்த காய்ச்சல் எல்லாம் வந்தால் கபருக்கு தான் போகணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? ஃபன அமிதன், அப்போ நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கட்டும். ஏன்? அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்து நான் சொல்கிறேன், இதுக்கு மாற்றமாக நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கொஞ்சம் நல்ல மரணிச்சு போகிறார். எனவே நல்லெண்ணம் வைத்தால் எந்த நோயாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா குணப்படுத்துவான். பெரிய உதாரணம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப நோயால கஷ்டப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், வ அய்யூப இஸ் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி யதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின் வ ஆதைனாஹு அஹ்லஹ். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். எப்படி துஆ செஞ்சாங்க? வ அய்யூப இஸ் நாதா ரப்பஹு, அல்லாஹ்வை அழைத்து, அன்னி மஸ்ஸனியதுர், எனக்கு கஷ்டம் வந்திருக்குது. அல்லாஹ்ட்ட சொல்லலை, யா அல்லாஹ் எனக்கு நீ நோயை தந்திக்கிறான், நோயை குணப்படுத்துன்றல்ல. யா அல்லாஹ், அல்லாஹ்வோட பேசும்பொழுது நல்லெண்ணத்தோடு பேசணும், நல்லதை மட்டும் சொல்லணும், மோசமானதை நம்மளோட இணைச்சு சொல்லணும். நான் நோயுற்றால், எனக்கு நோய் வந்தால், அல்லாஹ் நீ நோய் தந்தால் அல்ல. சொல்கிறார்கள், அன்னி மஸ்ஸனியதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு நோய் வந்திருக்குது, நான் கஷ்டத்தோடு இருக்கிறேன், நீ இரக்கமானவன். அவங்க நோய்க்கு மருந்துதா அல்லது நோயை குணமாக்கு இதை சொல்லலை. சொன்னது என்ன விஷயம்? எனக்கு கஷ்டம் இருக்கிறது, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ ரொம்ப இரக்கமானவன் யா அல்லாஹ். அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், அவருக்கு நாங்கள் பதிலளித்தோம், அவர் என்ன கஷ்டத்தில் இருந்தாரோ அந்த கஷ்டத்தை நீக்கி கொடுத்தோம். எனவே எங்களுக்கு வரக்கூடிய அந்த நோய், அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்து நாங்கள் துஆ செய்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த நோய் அப்படியே எங்களை விட்டு நீங்கும். இது 3வது விஷயம். அதே போல் 4வது, குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். சில பிரச்சனைகள் தலை போகிற பிரச்சனையாக இருக்கும், ஆனால் நல்லெண்ணம் வைக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ரொம்ப இலகுவாக அதனை முடிப்பான். அதுக்கு பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உம்மா. அல்லாஹு தஆலா சூரத்துல் கஸஸிலே சொல்கிறான், குழந்தை கிடைச்சதோட ரொம்ப பதட்டம். ஏன்? ஃபிர்அவுன் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்கிறான். இப்போ யாருக்கு பயப்படுறான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் ஃபிர்அவுனுக்கு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வ அவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவினுடைய தாய்க்கு நாங்கள் வஹியாக சொன்னோம். என்ன? அன் அர்திஈஹி, நீங்கள் பாலூட்டுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பால் ஊட்டணும். அப்படி பால் ஊட்டாமல் உங்களுக்கு பயமாக இருந்தால், ஃபஇதா கிஃப்தி அலைஹி ஃபஅல்கிஹி ஃபில் யம், பயந்தா அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வச்சு தண்ணியில் நீங்கள் புள்ளே போடுங்க. வலா தகாஃபி வலா தஹ்ஸனி, நல்லெண்ணம் மட்டும் இருக்கணும். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், பயப்படக்கூடாது. என்ன நடக்கும்ன்றெல்லாம் பயப்படக்கூடாது, கவலையும் வரக்கூடாது. பொதுவாக ஒரு விஷயத்தை நான் போடுறேன்னா என்ன நடக்குமோட பயம் வருமா இல்லையா? பெண்களுக்கு அந்த பயம் இருக்குமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பயப்படவும் கூடாது, கவலைப்படவும் கூடாது. இன்னா ராது இலைக்கு, நீங்கள் நல்லெண்ணத்தோடு நடந்தால் நிச்சயமாக சத்தியமாக திருப்பி தருவோம். வஜஅலூஹு மினல் முர்சலீன், அவரை நாங்கள் ரசூலாவும் ஆக்குவோம். நல்லெண்ணம் அது போல நடந்தால் சாத்தியமில்லாத விஷயமும் அசாத்தியமாகும். அல்லாஹ் தஆலா நினைச்சிருந்தா எப்படியும் பாதுகாக்கலாம். ஒரு குகையில மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம்? குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு வெளியாக்கி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நல்லெண்ணம் வைத்தீர்களா, நீங்கள் நினைக்காத மாதிரி நாங்கள் என்ன செய்வோம்? பாதுகாப்போம். யாருக்கு பயந்து தண்ணியில் போடப்பட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே கோட்டைக்கு போகிறாங்க, ஃபிர்அவுன் இடத்துல வளர்கிறார்கள். இந்த வசனம் ஆழமான சிந்திக்கக்கூடிய ஒரு வசனம். அரபுல சொல்லுவாங்க 2 ஏவல். அல்லாஹ் தஆலா இதில் 2 ஏவல்களை பாவித்திருக்கிறான். பால் ஊட்டுங்க, அப்படிலாம் என்ன செய்யுங்க? தண்ணியில் போடுங்க. அதே போல் 2 விலக்கல், நீங்கள் பயப்படவும் கூடாது, கவலைப்படவும் கூடாது. அதே போல் 2 நன்மாராயங்கள் அல்லாஹ் சொல்கிறான், திருப்பியும் தருவோம், அதே போல் நபியாகவும் மாற்றும். இப்படி அற்புதமான வசனங்கள். இன்ஷா அல்லாஹ் டைம் கிடைக்கும் பொழுது கட்டாயம் குர்ஆனை பற்றி படிங்க. குர்ஆனுடைய வசனங்கள் நம்ம கட்டாயம் என்ன செய்யணும்? யோசிக்கணும். இப்படி நல்லெண்ணம் வைத்தனால் அல்லாஹு தஆலா திருப்பி கொடுக்குறான். அதே போல தான் எத்தனையோ சம்பவங்கள். புகாரியினுடைய 3364வது ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இவங்க 2 பேரும் இந்த சம்பவத்திலேருந்து நாங்கள் என்ன படிப்பினை பெறணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் விடுறாங்க. விட்டுட்டு வரும்பொழுது அந்த மக்காவில் எதுவுமே கிடையாது. அந்த மனைவி எத்தனையோ கேள்வி கேட்கிறாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த பதிலும் சொல்லலை. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் பதில்.
அல்லாஹ் அல்லதி அமரக பிஹாதா, உங்களுக்கு இப்படி செய்ய சொன்னது அல்லாஹ்வா? தலையாட்டுகிறார்கள். அல்லாஹ் தான் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு சொன்னது என்ன? அல்லாஹ் விட சொன்னான். அந்த நேரத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், இதன் லா யுதையுனல்லாஹ், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்ல எண்ணத்தினுடைய வெளிப்பாடா இல்லையா? இந்த நல்ல எண்ணத்தினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் தஆலா ஜம்சமை கொடுக்குறான். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஹஜ்ஜில் போனால் அந்த கிரிகைகளை செஞ்சே ஆகணும். இத்தனைக்கு என்ன செஞ்சாங்க? நல்ல எண்ணத்தோடு வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ் பாதுகாப்பான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்து என்ன துவா செஞ்சாங்க? சூரா இப்ராஹிம்ல வரும் 37வது வசனம், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தின் பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், விட்டுட்டு வந்திருக்கிறேன், அதில் புட்பூண்டுகள் கூட கிடையாது. துவாவில் சொல்கிறாங்க, ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையெல்லாம் நிலைநாட்டணும். ஃபஜல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மின ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். ரெண்டு விஷயத்தை கோரிக்கையாக வைக்கிறார்கள். அந்த இடத்துல மனிதர்கள் போகிறதே ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது நல்லெண்ணத்தோடு ஒரு துவா செய்கிறார்கள். என்ன தெரியுமா? உன்னுடைய கட்டளையை நான் செய்திருக்கிறேன், உன் மீது நல்லெண்ணம் இருக்கிறது, எனவே மனிதர்கள் அங்கே விரும்பி வரணும். அப்படிப்பட்ட ஒரு இடமாக நீ ஆக்கணும் அந்த இடத்தை. நல்லெண்ணத்தினுடைய வெளிப்பாடாக சொல்கிறார்கள். வர்ஸுக்ஹும் மின ஸமராத், நீ கொடுக்குற சாப்பாடு வயிற்று நிறைக்கிறதுக்கு இல்லை, பழத்தால் நீ வயிற்று நிறைக்க வைக்கணும். எப்படி துவா? நல்ல எண்ணத்தோடு அவர்கள் செய்கிற துவா இப்போ கபூலாக இருக்குதா இல்லையா? எத்தனை லட்சம் பேர் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நல்ல எண்ணம் வைத்தால் அல்லாஹ் சாத்தியப்படுத்தி கொடுப்பான். இதே போல் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். நாங்கள் தௌஹீத் பேசுகிறோம், நாங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ நினைக்கிறோம், மார்க்கத்தோடு இருக்கிறோம், பல இன்னல்கள் வரும். அந்த சந்தர்ப்பத்திலேயும் நல்லெண்ணத்தோடு நடக்கணும். எனக்கு பேர் உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்வார்கள். 50வது வயசு நல்லெண்ணம் வரக்கூடிய ஒரு இடம் தான் இது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அபூ தாலிபை இழந்து போகிறார்கள். அபூ தாலிப் என்ன செய்கிறாரு? மரணிச்சு போகிறாரு. அபூ தாலிப் தான் ரசூலுல்லாஹுக்கு ஒரு கேடயமாக இருந்து அவரை பாதுகாத்தவர். இப்போ ரசூலுல்லாஹுக்கு ஒரு சங்கடமான நிலைமை. அதே போல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணித்து போகிறார்கள். ஒரே வருடத்தில் 2 இழப்பு. அதனால தான் வரலாற்று ஆசிரியர்கள் ஆமுல் ஹுஸ்ன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலைக்கு சொந்தமான வருஷம். இப்போ ரசூலுல்லாஹ் தனக்கு உதவி தேடி எங்காவது போகணும். பக்கத்தில் உள்ள இடம் தாயிஃபுக்கு போகிறாங்க. இப்போ இது ரசூலுல்லாஹ் கேட்டது என்ன? மன் யுவீனி லி உபல்லிக ரிசாலத ரப்பி ஃபஇன்ன குரைஷன் மனஅத்னி லி உபல்லிக ரிசாலத ரப்பி. குறைஷிகள் எனக்கு இந்த மார்க்கத்தை சொல்லுவதற்கு சப்போர்ட் தரல, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இது பெரிய ஒரு குற்றமா? இது ஒரு பெரிய குற்றமா? ஒருத்தட்ட பேய்த்து நல்ல ஒரு மார்க்கம், வட்டி சாப்பிடக்கூடாது, அதே போல் ஜினா செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது, இப்படி நல்ல நல்ல அறங்களையெல்லாம் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை நான் என்ன செய்யணும்? எத்தி வைக்கணும், எனக்கு சப்போர்ட் தருவீங்களான்னு கேட்குறாங்க. இது கேட்டதுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் தாக்கப்படுகிறார்கள். எந்த அளவுண்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்படுது, ரசூலுல்லாஹ் உஹதில் ரொம்ப தாக்கப்பட்டாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதானே ரசூலுல்லாஹ் தாக்கப்பட்ட ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனும் சொல்லுவாங்க. இதல்ல, தாயிஃப்ல பட்ட அடிதான் ரொம்ப கஷ்டமானது. ஏன்? அல்லாஹ்வை பிரஸ்தாபம் செய்ய வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டதற்காக வேண்டி அடிக்கிறார்கள். இந்த நேரத்தில் மலக்குகளில் ஒருத்தர் வாரார், வந்து சொல்கிறாரு, அல்லாஹ்க்கு தெரியும் நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களோட கூட்டம் என்ன பதில் சொன்னார்கள் என்று எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா 2 மலைக்கு மத்தியில் வச்சு அவன் நசுக்கி என்ன செய்யலாம்? அப்படியே அழிச்சு போடலாம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அப்படி அல்ல, இன்னில அர்ஜு ஐ யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹி மன் யஅபுதுல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. இவர்கள் இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியிலே அல்லாஹ்வை இணை வைக்காமல் வணங்கக்கூடிய நல்ல மக்கள் வர வேண்டும் என்று நான் நல்லெண்ணம் வைக்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம்! அல்லாஹ் மீது நான் நல்லெண்ணம் வைக்கிறேன். நான் இந்த பயணத்திலே தோல்வியை போன்று இருந்தாலும் எனக்கு அல்லாஹ்விடத்தில் நல்லெண்ணம் இருக்கிறது. இதில் இருந்து வார மக்கள் நல்ல மக்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு தாயும் மனசில் இதைத்தான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். நாங்கள் சொல்கிறோம், வீட்டுக்கு சொல்கிறோம், கூட இருக்கிறவங்களுக்கு மார்க்கத்தை சொல்கிறோம், ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா? ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். எங்களுக்கு தெரியும்
இந்தியா, பாகிஸ்தான், அதே போல் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இதுக்கெல்லாம் இஸ்லாம் வந்து சேர்றதுக்கு காரணம் யார்? முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர் தாயிஃபை சேர்ந்தவர். ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு துஆவினுடைய வெளிப்பாடு எத்தனையோ நாடுகளில் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் அப்போ சொன்ன ஒரு வார்த்தை. இப்போ நான் தோல்வியை போன்று உணர்ந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நல்லெண்ணம் வைக்கிறேன், இந்த கூட்டத்தில் இருந்து நல்ல மக்கள் வரணும், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த நல்ல எண்ணத்தினுடைய அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு நான்மைகளும் இஸ்லாத்தில் இருக்கிறோம். இதே போல் முக்கியமான ஒரு சில இடங்களில் அல்லாஹ்விடத்தில் நல்லெண்ணம் வைக்கணும். அதில் ஒன்று தான், நான் பாவம் செஞ்சிட்டேன், எத்தனையோ காலம் தொழாமல் இருந்துட்டேன், எத்தனையோ நல்ல மக்கள் என்னை சொல்லியும் நான் என்ன செய்யலை, தொழலை, இப்போ அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அப்படி நிறைய பேர் மனசில் ஊசலாடுறே, இவ்வளவு நாளும் நான் ஒன்றுமே செய்யலை, இப்போ திடீர்னு வந்து தொழுதா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அப்படி அல்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹி இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னு சொல்லலை, ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்லவில்லை. குல் யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். இஸ்ராஃப்னா என்ன? வீண் விரயம், பாவத்தை வீண் விரயமாக செஞ்சவர்கள். அப்படின்னா அளவு கடந்து பாவம் செய்த அந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய இந்த ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயார். எனவே அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நாங்கள் என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ் மேலே நல்லெண்ணம் வச்சு அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் செல்லணும். ஒரு மனிதன் ஹதீஸுல் குத்ஸில் வரும், யப்ன ஆதம் இன்னக மா தஅவ்தனி வ ரஜௌதனி, என் மீது நல்லெண்ணம் வைத்து என் பக்கம் நீ மீண்டு வந்தால் நான் உன்னை விட வேகமாக வருவேன். கஃபர்து லக அலா மா கான மின்க வலா உபாலி, எவ்வளவுதான் நீ பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை நான் பொருட்படுத்த மாட்டேன். நீ நடந்து வருகிறாயா, அத்தைத்துஹு ஹர்வலத்தன், நான் உன்னை நோக்கி ஓடி வருவேன். இப்படிப்பட்ட அல்லாஹ். எனவே இந்த அல்லாஹ் மீது நாங்கள் அதிகமாக நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அதே போல் முக்கியமான ஒரு பகுதி, கடைசியான இந்த பகுதி, நாங்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். மரண சந்தர்ப்பத்தில் ஒரு பயம் ஒன்று வரும். நாங்கள் போகிற இடம் எப்படி இருக்குமோ தெரியாது. உலகத்தில் வாழும்பொழுது ஒரு கஷ்டத்துக்கு எனக்கு உதவி தேடும் பொழுது, தேவைப்படும் பொழுது யாராவது வருவாங்க, நான் தனிமையில் இருக்க போகிறேன். மரண தருவாயிலே நான் எப்படி நடந்து கொள்வது? ஒரு பயம் ஒன்று இருக்கும், எல்லா மனிதருக்கும் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு ظن பில்லாஹ், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்தே தவிர யாரும் மரணித்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 3 நாளைக்கு முன்னால் சொல்கிறார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் 7331வது ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் மீது நல்லெண்ணத்தோடு மரணிக்கணும், அப்படி இல்லையா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இமாம் நவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? அல்லாஹு தஆலா நான் மரணித்தால் என்னோடு இரக்கமாக நடப்பான், அன்னஹு யர்ஹமுஹு வ யஃபு அன்ஹு, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். அதே போல குர்ஆன் ஹதீஸிலே நல்ல மனிதர்களுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, வ யததப்பரு அல் ஆயாத் வல் அஹாதீஸ் அல் வாரிதா, இது சம்பந்தமாக நல்ல மனிதர்கள் மரணித்தால் என்னென்ன பலாபலன்கள் சொல்லப்பட்டதோ இதெல்லாம் ஒரு மனிதன் யோசிக்கணும். மரண தருவாயில் ஒரு பயம் ஒன்று வரும், நான் இருக்கும் பொழுது என் குழந்தைகளை நான் பார்த்து கொண்டேன், எனக்கு பின்னால் யார் பார்த்து கொள்வார்? அந்த நேரத்தில் யோசிக்கணும், என்னை படைச்ச அல்லாஹ், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்த அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்புன் அல்லாஹ். பாருங்க, எங்களோட வாப்பா ஒரு சில நேரங்களில் சிறிய வயதில் மரணித்திருக்கலாம் ஒரு சிலர்கிட்ட, ஆனால் வாப்பா கஷ்டத்தோடு வாழ்ந்திருப்பார், நாங்கள் நல்லா வாழ்கிறோம். ஏன்? அவருக்கு கொடுத்த அல்லாஹ் தான் எனக்கும் தாரான். விளைஞ்சா ஒரு சில பொழுதுகளில் வாப்பா இல்லாட்டிலும் அவங்கள விடவும் சந்தோஷமாக எங்களை அல்லாஹு தாலா வாழ வைப்பதற்கு போதுமானவன். எனவே மரண தருவாயில் குழந்தைகளை நினைத்தோ அல்லது போகிற இடம் எப்படி ஆகும் என்றல்ல, குர்ஆனிய வசனங்களை சிந்திக்க வேண்டும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குவார்கள், அவர்கள் சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது, நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், அல்லாஹ்விடத்தில் இருந்து நீங்கள் விருந்தாளியாக வாங்கலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நானும் நீங்கள் கட்டாயம் சிந்திக்கணும். இப்படி எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் மீது நல்ல நம்பிக்கோணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சூரத்துல் லஹாவில் என்ன சொல்கிறான்?
நபியே அலம் யஜிதுக யதீமன், நீங்கள் ஒரு யத்தீமாக இருந்தீங்க, ஃபஆவா அடைக்கலம் கொடுத்தது யாரு? அல்லாஹ். வவஜதக லால்லன், மார்க்கம் இல்லாமல் இருந்தீர்கள், மார்க்கத்தை தந்தவன் அல்லாஹ். இப்படி எல்லா விஷயத்தையும் தந்தவன் அல்லாஹ். மா வத்தஅக ரப்புக வமா கலா, ஒரு காலம் கைவிட்டு விட மாட்டான். சோதனைகள் வருகிறதா? ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் தஆலா கொடுத்து சோதிச்சா அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்துறான் என்று சொல்லுவான். ஓ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். அல்லாஹ் கொஞ்சம் தடுத்து வச்சு சோதிச்சால் மனிதன் என்ன சொல்லுவான்? அல்லாஹ் எனக்கு கேவலப்படுத்துறான். அப்படி அல்ல. அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும், ஒரு சில விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அதில் நலவு இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வ ஹுவ ஷர்ருல் லக்கும், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கும், ஆனால் அதிலே கெடுதி இருக்கும். எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சந்தர்ப்பம் எனக்கு பிடித்ததாக இருக்கலாம், பிடிக்காம மனசுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். எல்லா சந்தர்ப்பத்திலும் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய வார்த்தை என்ன? அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் இருக்கிறது, என்னை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். இந்த நல்லெண்ணத்தை நாங்கள் எடுப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய எல்லா சந்தர்ப்பத்திலேயும் வெற்றி பெறலாம். நாங்கள் சாத்தியமற்ற விஷயங்களை கூட சாத்தியமாக்கலாம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நல்லதை எடுத்து ஏவி கெட்டதை விட்டும் தடுக்கக்கூடிய நன்மக்களாக மற்றும் குர்ஆன் ஹதீஸை சரிவர பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.